எங்கள் அக்கா எடுத்துன்னே சொல்கிறான், அரசறுப்பை கழட்டி 10 அடி அப்படிங்கிறான். அப்போ இந்த ஆதாரங்களை கொடுத்தும் கூட 9 மாதம் ஆயும் கூட இன்னும் இது மேலே நடவடிக்கை எடுக்கலை. காவல்துறை இன்னும் நடவடிக்கை எடுக்கலை. கமிஷனர் ஐயா கொண்டு போய் கொடுத்ததுனால இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதே சொல்லியிருக்காங்க. அப்புறம் சொன்னதுக்கு பின்னாடி தான் தெரியும். அதே மாதிரி இந்த புள்ள என்னை அடிக்க வருது, இது யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ சொத்துக்காக வந்திருக்கலாம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா? நான் தாய் தாப்பை எல்லாத்தையும் காப்பாற்றி, இவங்க குடும்பத்தையும் 15 வருஷம் காப்பாற்றி 62 வயசு ஆகிப்போச்சு. இனி வாடகை கொடுத்து வாழ முடியாது, வாடகையெல்லாம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்க போனங்காட்டிக்கு என்னங்கிறான், போய் செத்து போடா. அப்போ சட்டத்தை பயன்படுத்தி குற்றங்கள் செய்யும் குற்றவாளிகள் இவங்க எப்பேற்பட்டவங்க? சட்டத்தை பயன்படுத்தி குற்றங்கள் செய்யும் குற்றவாளிகள். அப்போ இவங்க மேல நடவடிக்கை எடுக்காம அரசாங்க வேடிக்கை பார்ப்பது நியாயமா? இவங்க குற்றம் செஞ்சதுனால தானே நான் இந்த மாதிரி தெருவில் கிடக்கிறோம். அதனால தானே நாங்கள் இவங்க அரசாங்கத்தை கொண்ட போய் எங்களுக்கு நீதி வழங்கு, நியாயம் கொடு, எங்களுக்கு என்னோட வருமானத்தையெல்லாம் திருப்பி வாங்கி கொடுன்னு கேட்க போகிறோம். இவதான் குற்றவாளி. இவன் 1%, கோடியில் 1% நன்மை உள்ளவளாக இருந்திருந்தால் நாங்கள் தெருவுக்கு வந்திருக்க மாட்டோம். நான் உழைச்சவனையா, உழைச்சவனை விடாத. அப்போ 1000 கோடி பேர் என்ன நினைப்பான்னா, இந்த கோவாள் மாதிரி நம்ம கேணமனா இருந்தா இதே மாதிரி நிலைமை தான் வரும் நம்மளுக்கு. இது ஆகாது. எவனா இருந்தாலும் என்ன பண்ணுவான், குற்றத்தை செய்யறதுக்கு போயிடுவான். அதனால தான் தேச துரோக வழக்கு இவங்க மேலே போடு, உடனடியாக வழக்கு போட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.